அறிவிப்பாளருடைய அனுமதியோடு என்று பெருமைக்குரிய இந்த விழாவுடைய நாயகனாக வந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசத்துடைய சொத்து பிரதிராய ஐயா அவர்களே, யோகேந்திர ராஜாஸ் அவர்களே மற்றும் இந்த எங்களுடைய இன்பமான அழைப்பை ஏற்று வருகின்ற சென்றிருக்கின்ற கல்விசார் செயலாளர்களே, பணிப்பாளர்களே, வெற்றி பெற்ற எங்களுக்கு பெருமை சேர்த்த அன்பான குழந்தைகளே, எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி பெருமை மகிழ்கிறேன். ஒரு வரலாற்றை தரிசிக்க வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொரு தமிழ் மகனிடம் உண்டு. வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை எங்களிடம் உண்டு. நாங்கள் இந்த மொழிக்காக என்ன செய்தோம், ஏது செய்ய போகிறோம், செய்தவை சரியா, இவ்வாறான கேள்விகளோடு தான் இந்த அவையை நாங்கள் நோக்க வேண்டும். அன்பான குழந்தைகளே, என்று பெருமைக்குரிய எங்களுடைய கால தேசத்துடைய சொத்து திருராஜா அவர்களே, நாங்கள் இந்த மொழிக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த மொழி அறிய போகிறதோ, இவ்வாறான இந்த மீன்ஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஒருபோதும் இந்த தமிழுடைய கட்டமைப்பு, அந்த கலாச்சார பேடுகை ஒருபோதும் மாறப்போவதில்லை. அதை யாருமாய் நிறுத்த முடியாது, அதை யாரும் கட்டி காக்க தேவையில்லை. அது அவ்வாறான உயர்ந்த எண்ணங்களோடும் உயர்ந்த கலாச்சார புனைவுகளோடையும் தான் அந்த மொழி கட்டமைக்கப்பட்டுள்ளது. அன்பான குழந்தைகளே, அப்ப அந்த மொழிக்கு என்ன தேவை இருக்கிறது? நான் ஆசிரியனாக இருந்து, நான் ஒரு மாணவனாக இருந்து, நான் இந்த சமூகத்தினுடைய உறுப்பினராக இருந்து இந்த மொழிக்கு என்ன செய்தேன்? ஒவ்வொருத்தரும் நாங்கள் கேட்க வேண்டும். நான் இப்பொழுது நான் இந்த துறை சார்ந்த ஒரு பணிப்பாளராக இருந்த பொழுதும் வணிகக்கல்வி பணிப்பாளருடைய அந்த கடமை கூறை நான் ஏற்றிருக்கிறேன். அந்த கடமை கூறினூடாக அவர் சொல்ல வேண்டிய சில விடயங்களையும் இந்த அவையிலே இந்த வெற்றி பெற்ற இந்த அன்பான குழந்தைகளுக்கு சில கையெழுத்துக்களை செய்ய விரும்புகிறேன். அன்பான குழந்தைகளே, நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், நான் குடையோடு இங்கே வந்தேன். உயர்ந்தபட்சம் இந்த தேசத்தினுடைய மொழி போராளிகளோடு தான் நான் வந்தேன். இந்த மொழிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர் பெருந்தகைகள், அது இந்த தமிழுக்கு தான் கிடைக்கும். அன்பான குழந்தைகளே, அந்த தமிழ் போராளிகளோடு தான் நான் இங்கே வந்தேன். இந்த மொழி போராளிகள் உயர்ந்த எண்ணங்களோடு சேவையாக்கி இருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறியீடாகத்தான் நாங்கள் நடந்து கொண்டோம். அன்பான குழந்தைகளே, அப்ப நான் இந்த தமிழுக்கு என்ன செய்ய போகிறேன்? முதல் இந்த கலாச்சார கொள்கையை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லி இருக்கிறது? நிகழ்ச்சிகள் என்ன சொல்லி இருக்கிறது? எங்களுடைய இலக்கண முறைகள் எப்படி அமைக்கப்பட்டுள்ளன? மாற்று மொழிகளோட ஒப்பிட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க எல்லாம் சொல்லலாம், காடுவேல் செய்து போட்டார், சிவத்தம்பி சார் செய்து போட்டார். இல்லை, இன்னுமே ஆயிரக்கணக்கான மொழி கட்டுமானங்கள்ல பல மாற்றங்கள் கொண்டு வரப்படுதல் வேண்டும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். அதான், அதாவது இந்த மொழி ஆளுக மேலும் மேம்படுத்துவதற்கு நீங்க வர வேண்டும். அது யாழ்ப்பாணத்தில் தமிழ் சமூகத்தால் தான் முடியும். நீங்கள் உலக வரலாறுகள் இல்லாமலே பண்டிதர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3-2 பந்து யாழ்ப்பாணத்தால் தான் இருக்காங்க. ஆகவே அந்த கையெழுப்பு எங்களிடம் உண்டு. நான் ஒரு பொறியியலாளராக இருக்கலாம், நான் ஒரு வைத்தியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மொழி கட்டுமானங்களில நாங்கள் சேவையாற்ற வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வைத்திய நூல்களை இந்த உலகிற்கு தந்தது யாழ்ப்பாணத்தில் தான். வைத்திய நூல்களை தமிழுக்கு தந்தது. ஆனால் இன்னும் பல வெற்றிடங்கள் உண்டு. அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகவே அன்பான குழந்தைகளே, ஐயம் திரிபுர இந்த மொழியை கற்று, அது ஜப்பானிய மொழியில இருந்தாலும் சரி, மெண்டர்லியில் இருந்து வந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, ஜெர்மனியில இருந்தாலும் சரி,
அல்லது சிங்களத்தில் இருந்தாலும் சரி நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு உண்டு. பல பேர் சொல்லுவார்கள், உதாரணத்துக்கு நான் அண்மையில துரியோதன் பதம் என்ற ஒரு நூலை ஒரு பொறியியலாளர் இந்த நூலை எழுதியிருந்த அதை சிங்களத்தில் கொண்டு போறதுக்கு நான் டிரான்ஸ்லேட்டரை தேடினேன். எல்லோருமே முடியாது இருக்கிறார். பாருங்க, வெற்றிடங்கள் எங்க உண்டு. அப்ப தமிழில இருந்து சிங்களத்துக்கு கொண்டு போக வேண்டும். அந்த பணி எங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய இனமானம் காப்பாற்றப்படும். நாங்கள் ஒரு மொழி போராளிகளாக மாறினால்தான் எங்களுடைய இனம் தலைக்கும். அன்பான குழந்தைகளே, இந்த பொழுதுகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியெடுத்துக் கொள்வோம். இந்த தேசத்தினுடைய கட்டுமானங்களில நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருப்போம். அதுல என்னுடைய மொழி முக்கிய பங்காற்றும். நீங்க எங்க போங்க, மருத்துவத்துறை சரி, பொறியியல் துறை சரி, எந்த டெக்னிக்கலும் செல்லும், எந்த கலை சொற்களுக்கும் தமிழிடம். ஆகவே அற்புதமான மொழி நாங்கள் உலகம் முழுவதும் வியாபிக்க செய்ய நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை நான் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.